கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீதி உள்ள உத்தரவு. இன்னைக்கு பாதே காட்டு மரங்களில் கிச்சலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சலி போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார். நாமம் ஒற்றென்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் அதே மதுரம். நாமம் ஒற்றென்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் அதே மதுரம். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவே லேலே புஷ்பமாமே. 10,000 காலில் சிறந்தோர் அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன் என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன். சுத்த பீரகாச நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நம்ம நீதி உள்ள உத்தரவுங்கிற செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். செய்திக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனம். பூமியின் கடையாந்திரத்திலும் தூரத்திலும் சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. இப்ப நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு நாமத்தை சொல்றோம். சொல்லிட்டு நீர் என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் பயங்கரமான காரியங்களை செய்வதனாலே எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு. நீர் பயங்கரமான காரியங்களை ஒரு குற்றத்தாருக்கு செய்றீங்க, அதனால எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு. நீதி உள்ள உத்தரவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறோம். கேட்கும்போது ஒரு பதில் கொடுக்கிறோம். அந்த பதில் வித்தியாசமா இருக்கும். பிள்ளைகளுக்கு வேற பதில். 6வது வாசனம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் முதல்ல நான் சொல்லிடுறேன். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்கிறார்கள். சரி, பாவம் செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்துல தோத்து போயிடும். யுத்தத்துல தோத்த உடனே அந்த புறஜாத்தியார் என்ன பெலிஸ்தீர்களுக்கு என்ன ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 1 சாமுவேல் 6வது வசனம் 5வது வசனம். 1 சாமுவேல் 4:5. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் மகா பூமி அதிரத்தக்கதாக 6 பேர் சத்தமிட்டார். இவங்க நினைச்சாங்க எங்களுக்கு ஜெயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. இவங்க பாவம் செய்யறாங்க, இவங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெட்டியை கொண்டாந்தாச்சுன்னா ஜெயிச்சலாம்னு சொல்றாங்க. ஆனா பெட்டி இல்ல, அவரு அந்த வித்தியாசத்தை காட்ட போகிறார். சரி, இப்ப பாருங்க 7வது. தேவன் பாளையத்துக்கு வந்தார் என்று தேவன். அப்ப அந்த இஸ்ரேல் மக்களும் பெலிஸ்தரும் என்ன நம்புறாங்கன்னா, பெட்டி வந்தாச்சுனாலே ஆண்டவர் வந்துட்டார். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ பயந்து. இது என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரா இருதயத்தை கடினப்படுத்தினா. அதனால தேவனுடைய கோபம் வந்து செங்கல் 2 பிளந்து பார்வனுடைய கும்பல் ஃபுல்லா உள்ள போயிட்டாங்கிற சம்பவத்தை சொல்லிட்டு தான் நம்ம விளையாடக்கூடாதுங்க. இஸ்ரேல் தேசம் விளையாடக்கூடாது, பெட்டியை நம்ம அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல்ல உங்களுக்கு ஈராங்கிறத உங்களுக்கு காற்று. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் பாளையத்தை வந்தாரு பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு மட்டும் நடந்தது. ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களை கைக்கு நம்மை தப்புவேன் யார்? எகிப்தியரை சகலவித வாதையினாலும் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் இவர்களால் எல்லாம் தெளிவாக அறிந்த பெலிஸ்தர்கள். ஒரு பயம் வந்துருச்சு. எரா அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பெலிஸ்தியரே திடன் கொள்ளுங்கள். 9வது
எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கறாங்க. இது ஒரு யுத்தத்துல நடக்குங்க. யுத்தத்துல நம்ம சாத்தாலும் பரவாயில்ல, அப்படி போவாங்க. புருஷர்கள் போல நடந்து கொள்ளுங்கள், எபிரேயர் உங்களுக்கு அடிமையா இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமையா இராதபடிக்கு புருஷரா இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் முடிந்து அவர்கள் ஓடி போனார்கள். மகா சங்கரம் வந்துச்சு. தேவனுடைய பெட்டி பிடிச்சிச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன போயிடுச்சுன்னா, தேவனை கொடுத்த ஈராங்கிற பயம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சா இல்லையா? போயிடுச்சு. இப்ப இதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்த பேக்ரவுண்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்பதான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். நீதியுள்ள உத்தரவை எதிரிகளுக்கு கொடுக்க போகிறார். எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னுடைய டெரிட்டரிக்குள்ள வந்துடுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் ஏரியாவுக்கு வா, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், அங்கதான் எனக்கு பவர் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து இவங்களுக்கு ஈரா போயிடுச்சு. போயிட்டு கெத்தாயிட்டாங்க. பெட்டிய நாங்க எங்க கடவுள் ஆஸ்ரோத் கொண்டு போனார்கள். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க கடவுளுக்கு முன்னாடி அந்த பெட்டியை வைக்க போறோம். இப்ப யார் பெரியவங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இஸ்ரேல் தேவன் பெரியவரா, எங்கள் தேவன் பெரியவரா அப்படின்னு சொல்லி பிடித்து தாகோன் கோயிலிலே கொண்டு வந்து தாகோனுடைய அண்டையிலே வைத்தார். கிட்ட வச்சுட்டாங்க. ஏன் கிட்ட வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இவருக்கு பவர் இருந்தா ஜெயிச்சிருக்கணும். பவர்லாம் கிடையாது, பவர் போயிடுச்சு. பவர் போனதுனாலதான் வந்தாச்சு. இப்ப எங்க கடவுள் கிட்ட வைக்க போயிடும் தாகோன். இப்ப ஒரு ஆண்டவர் எப்பவுமே, நான் உன் ஏரியாக்குள்ள வந்துட்டேன், யார் பெரிய ஆள்னு சொல்லி உன்னுடைய ஏரியாக்குள்ள வந்துதான் நான் காட்ட போகிறேன். 3வது பெலிஸ்தியர் ஊரார் மறுநாள் காலமே எழுந்து வந்தபொழுது. 2வது வசனத்திற்கும் 3வது வசனத்திற்கும் நடுவே ஒரு இரவு நடக்குது. நைட். ஒரு நைட் என்ன நடக்குதுன்னா, இரவுல ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாகோனுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய வைக்கிறார்னா, தாகோனை ஒரு அடி. எப்படி கோலியாத்த அடிச்சது தாவீதின் கல்லா, ஆண்டவர் ஏன்னா பொடதியில ஒரு அடி கொடுக்கிறாரு, அவன் முகம் குப்புற விடுகிறான். அதே மாதிரி ஆண்டவர் இங்க அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அடிக்கிறாரா, முன்னாடி கொடுக்கிறாரு பாருங்க. எழுந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து திரும்ப ஸ்தானத்தில் நிறுத்தினார்கள். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தாகோன்கிறது, பெலிஸ்தருக்கு தாகோன்கிறது ஒரு பெரிய அவங்களுடைய ஒரு சூப்பர் கடவுள். வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 23வது வசனம். பெலிஸ்தியர் பிரபுக்கள் தம்முடைய பகைஞராக சிம்சோன் நம்முடைய கையிலே நம்முடைய தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலியை செலுத்தும் சதுகம். அப்ப தாகோன்கிற கடவுள் தான் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இவங்க எப்பவுமே அந்த கடவுளை மகிமைப்படுத்துவாங்க, ஒரு பலி செலுத்துவாங்க. பலி செலுத்திட்டு ஒரு பெரிய விருந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, எங்களுக்கு கிடைச்ச வெற்றி எங்களால் அல்ல, எங்களுடைய கடவுளால. அப்ப ஆண்டவர் பார்த்தார், சரி இப்ப நான் ஏரியாவுக்கு வந்தாச்சு, நைட்டு முடிஞ்சிருச்சு, இவங்க திரும்பியும் பழைய பொசிஷனை வச்சுட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பைபிள் இல்லாத நான் சொல்லக்கூடாது, என்னுடைய கற்பனை ஒன்று இருக்கா இல்லையா, இவங்க இந்த முட்டு கொடுத்துருப்பாங்க. தாகோன் ஏற்கனவே விழுந்துட்டாரு. ஏன் நவரியா, நம்ம பின்னாடி இருந்து ஒரு நல்ல ஒரு கம்பியை கொடுத்து நிப்பாட்டி வைக்கிறோம், முன்னாடி இருந்து கொஞ்சம் நிறுத்தி வைப்போம். ஏன்னா இது பார்த்தானா நம்ம கடவுள் கொஞ்சம் பவர் குறைஞ்ச மாதிரி தெரியலையா, நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா தான் என்ன செய்யும், இது நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த சப்போர்ட்டுக்கு பண்ணலாம் கொடுத்துருவாங்க. பைபிள் நான் நினைக்கிறேன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், விட்டுருங்க. பாருங்க 4வது வருஷம். இப்ப செகண்ட் நைட் ஒரு ரவுண்ட் யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஜெயிச்சிட்டார், யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஜெயிச்சிட்டார். இந்த செகண்ட் ரவுண்ட் 4வது வருஷம். 1 சாமுவேல் 5:4. அவர்கள் மறுநாள் காலையிலே எழுந்து வந்த பொழுது இதோ
தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. மல்லாமலும் தாகோனுடைய தலை 2 கைகளும் வாசற்படி மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோன் உடல் மாத்திரம் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆண்டவர் கடவுள தள்ளி தான் விட்டுருக்கேன், கைய கால எடுக்கல. சினிமால சொல்லுவாங்க மாறு கை மாறு கால் வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி சினிமால இந்த மாதிரி வரும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு டைரக்ட் ஃபைட். இந்த டைரக்ட் ஃபைட்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதவு மூடியாச்சு. கதவு மூடின உடனே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. பைபிள் சில காரியங்கள் எல்லாம் ரகசியமா வச்சிருக்கு. ஆனா உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த பெட்டியிலிருந்து வந்து இவனை அடிச்சு 2 கையையும் 2 காலையும் உடைச்சி போட்டாச்சு. இரவில் நடக்கிற யுத்தம். ஒரு விக்கிரகத்துக்கு வாய் இருக்குமா? இருக்கும். பேசுறது. கண் இருக்குமா? இருக்கும். பார்க்காது. கை இருக்கா? இருக்கு. கால் இருக்கா? இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா செயல்பட முடியாது. ஆனா தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என் பிள்ளைகளோட விளையாடு, நான் ஒத்துக்கொள்ள, ஆனா என் கூட விளையாடக்கூடாது. இதுதான் கான்செப்ட். யாருக்குள்ள விளையாடு? பிள்ளை விளையாடும். ஆனா நீ அறிவைப்படுத்தப்போ, நீ ஜெயிச்சுக்கோ, என்னன்னாலும் செய்ய. ஆனா உடன்படிக்கைப்பட்டீங்கிறது நான் வாசம் பண்ணுகிற இடம். இதை நீ பார்த்தாலே சித்துக்கிடும். அதனாலதான் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையில் இருக்கிற பவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு தாகோனுடைய கோயிலுக்குள்ள உள்ள போய் என்ன செய்தார் நான் பார்ப்போம். சரி, இப்ப தாகோன் மேல ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. 5வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு நைட்டுல இருந்து பகல் வரை இவங்க என்ன செய்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மறுபடியும் என்னுடைய கற்பனை தான். நிறைய பூஜை போட்டிருப்பாங்க. பூஜை போட்டு அந்த தாகோனுக்கு நல்லா ஒரு பவரை கொடுத்து என்னென்னமோ செஞ்சு, இங்க வரையா நேற்று நைட்டு நடந்த வரை இன்னைக்கு நைட்டு வரக்கூடாது, இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெட்டி இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை பெட்டி உடைஞ்சி பீஸா கிடக்கும். அவங்க நினைச்சு அநேக பூஜைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா திரும்ப நிப்பாட்டி வச்சாங்க. நைட் ஃபைட்ல கை காலெல்லாம் போயிடுச்சு. இப்ப அடுத்து தேவன் ஒரு பயங்கரமான வசனத்தை காட்டுறேன். ஒரு சிலர் நிறைய பேர் லேட்டா வந்திருக்கீங்க, அதனால இந்த வசனத்தை பார்த்தா தான் நான் சொல்ற செய்தி புரியும். சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த கமா வர பூமியின் கடையாந்திரத்திலும் தூரமான சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கை இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. இவ்வளவும் ஆண்டருடைய ஒரு கேரக்டர் சொல்லிட்டு, நீர் இது அவர் மாத்திரம் செய்ய முடியும், தாகோனால செய்ய முடியாது. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு. பயங்கரமான காரியம். இந்த பயங்கரமான காரியத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்தார்னா, தாகோனுடைய சிலைய உடைச்சிட்டார். 2வது இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை பெலிஸ்தரை அவங்க தொடவே இல்லை. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது ஆதலால் இந்நாள் 6வது பெலிஸ் அஸ்தோத் ஊரை பாலாக்கும்படி கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாக இருந்தது. இப்ப இந்த பயங்கரமான உத்தரவு எங்க வருதுன்னா, ஜனங்கள் மேல. இந்த பெலிஸ்தருக்கு நான் சொன்னேன் பயம் போயிடுச்சு. என்ன பயம்னா, ஈராங்கிற பயம் போயிடுச்சு. ஓயே இது ஒண்ணும் இல்லையா, வெரி டமி பீஸ். நாங்க எங்க கடவுள்ல வைப்போம், எங்களுடைய கடவுள் இதை உடைக்க போகிறார் அப்படின்னு நினைச்சு பூஜை கிஜெல்லாம் போட்டாங்க. எத்தனையோ பூசாரிகள் இருந்திருப்பாங்க. இது ஒரு ஃபேமஸான கடவுள். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆஸ்ரோத்தின் ஜனங்களையும் அது எல்கையில் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினாலே வாதித்தார். மூல வியாதி பைல்ஸ். எங்களுடைய தகப்பனார் காலத்திலிருந்தே இந்த பைல்ஸுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்று. பேஷண்ட் வரும்போது பயங்கர கஷ்டத்தோட வருவாங்க. அதில் 3-4 கிளாஸ் இருக்குது. ஒரு பைல்ஸ் என்னன்னா ப்ளீடிங், ரத்தம் சரண போகும், அப்படி கரங்கிடும். அது ஒரு டைப் ப்ளீடிங் பைல்ஸ். 2வது டைப் என்னன்னா ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். அது கிராக் ஆயிரும் ஏனசை சுற்றி மோஷன் வர இடத்துல. அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நான் மோஷன் இருந்துட்டு வந்தா 4 மணி நேரம் வலிக்கும் சார், எனக்கு பாவமா இருக்கும். அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியாச்சுன்னா சரியா போயிடும். அதுக்கப்புறம் ஃபிஸ்டுலா அப்படின்னு ஒரு ஓட்டை இருக்கும், அது நீர் வடிச்சிக்கிட்டே இருக்கும். அது 100 பெரிய பிரச்சனை. ஆக மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனை ஆண்டவர் கொடுக்கிறார். மூல வியாதினாலே வாதித்தார்.
அப்ப இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். இந்த பயத்தை உண்டாக்குறதுக்கு அவர் பயங்கரமான காரியத்தை செய்கிறார். திரும்ப சொல்றேன், இந்த பெலிஸ்தேர் மக்களுக்கு ஏறாங்கிற பயம் போயிடுச்சு. அந்த பயம் போனனால அவங்களுக்கு பயம் உண்டாக்க ஒரு பயங்கரமான காரியமா மூல வியாதி அனுப்புறது. இப்படி நடந்த பொழுது அசுர ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நம் மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோன் மேலும் கடினமாயிருக்கிறபடினா அங்க கடவுளையும் சேர்த்துட்டாங்க. இப்ப இந்த பெட்டி டம்மி நினைச்சாங்க. இப்ப இவங்களுக்கு திரும்ப இராங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க கடவுள் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு. அதனாலதான் எங்க கடவுள் மேலேயே இஸ்ரேல் தேவனுடைய கை பாரமா இருக்குது. நம்முடைய தேவன் தாகோன் மேலும் கடினமா இருக்கிறபடினாலே அவருடைய பெட்டி நம்மிடத்தை இருக்கலாது என்று சொல்லி நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பெட்டியை கொண்டு போகலான்னு பாக்குறாங்க. 9வது வசனம். அடுத்த ஆண்டவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த பயத்தை உண்டாக்குற பயங்கரமான காரியத்தை பதிலா கொடுக்கிறார். அதை எடுத்து சுற்றி கொண்டு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்து மேல் மகா உக்கிரமா இறங்கிட்டு. மகா உக்கிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பிக்க முடியாது. இப்ப கொரோனா வந்துச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீங்க தனியா இருந்துக்கோங்க, உங்களை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது, தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், மக்களோட சேராதீங்க, சேர்ந்தா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. நம்ம ஸ்டாலின் JM ஸ்டாலின் ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கெல்லாம் கவலையா இருந்துச்சு. இந்த கொரோனா டயத்துல அவர் ஒரு கண்டக்டரை என்ன கூட்டிட்டு வரும். அந்த கண்டக்டருக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஹேண்டிகேப், இன்னொரு பையனுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர். இந்த 2 பையங்களுக்கும் மோசமான நோய் வந்துச்சு. அதுக்காண்டி ஒரு மாதிரி கூட்டிட்டு போய் நிறைய செலவழிச்சாரு. ஸ்டாலின் சொன்னாரு, நம்ம டாக்டர்கிட்ட வாங்க, வைத்தியம் பார்ப்பாரு, ரொம்ப காசு கேட்க மாட்டாரு. நான் 2-3 தடவை அவர் என்னை வந்து பார்த்துருக்காரு. அவருடைய போன்ல ஒரு கால் டியூன் இருக்கும். வாராம் பூச்சாண்டி கால் டியூன் இருக்கும். எனக்கு அவரு பேசிட்டு இருக்கும்போது அந்த கால் டியூன் போது நான் கொஞ்சம் திருப்பி இவர் சொல்றாரு, சார் இந்த கால் டியூன்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு ஆரம்பிச்சிட்டு. சூழ்நிலை என்ன நடந்ததுன்னா இவர் ஸ்டாலின் சொல்றாரு, கூட்டாட்டா ஏத்தா தப்பா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு கல்யாண வீட்டு கும்பல் நின்றுட்டுருச்சு. ஸ்டாலின் சொல்ற நம்ம போயிடுவோங்க இருக்காரு, நமக்கு படிக்காசு கிடைக்கும்பா, சிமத்தியா ஆள் வந்திருக்காங்க, நான் ஏத்தி டிக்கெட் போட போறேன் ஏத்திட்டேன். ஏத்தி எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டுட்டு 2 நாளையில இவர் காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்து கரெக்டா ஒரு 2-3 நாள் அவர் இறந்துட்டார். படிக்காசை காண்டி அந்த தனிமைப்படுத்துறத அவர் தவிர்த்து டிக்கெட் போட்டாரு. ஸ்பாட்ல 2 நாள் இறந்துட்டார். அப்ப எதுக்காக சொல்றேன்னா ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு தனிமைப்படுத்துறது. ஆனா இங்க அப்படி கிடையாது. என்ன பண்ணாலும் ஆண்டுடைய கரண் அங்க மேல வரும். திரும்ப வாசிப்போம். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய கை அந்த தேசத்து மேல் மகா உக்கிரமாய் இறங்கிற்று. அந்த பட்டணத்திலே மனுஷர்களே சிறியவர் தொடங்கி பெரியவர் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். எதுக்காக செய்தார்? ஏறாங்கிறது ஒரு பயம், அது தேவனை குறித்த பயம். அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு பெட்டி படிவதற்கு முன்னாடி. ஐயோ எகிப்திற்கு நடந்ததெல்லாம் நீ நமக்கு நடக்க போதே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பயம் போய் பெட்டியை உள்ள கொண்டு வந்தாங்களா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, இவரு என்னோட விளையாடாத, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாருனாரு. 10. அதனாலே அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வந்துட்டு எக்ரோனுடைய ஜனங்கள் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட அனுப்புனீங்களான்னு கூக்குறோம். இப்போ இந்த பயம் மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. இந்த மனுஷனுக்குள்ள வர்ற பயத்துக்கு பக்கர் 2 கிரேக்க வார்த்தைகள், பயத்திற்கு 2 வார்த்தைகள். எராங்கிறது தேவனை குறித்த பயம் முதல்ல இவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு. அது பக்கர் இந்த மனித பயம் வந்துருச்சு. இந்த பயம் வந்த உடனே பாருங்க, எங்களையும் கொன்றுபட அனுப்பினீர்களா, அவருடைய பெட்டி அதன் ஸ்தானத்திலிருந்து திரும்ப அனுப்பினார்கள். அந்த பட்டணத்தெங்கும் சாவு மும்மரமாக, மூலவியாதி, சாவு. நீங்க கேட்கலாம், இது தேவையா அப்படின்னு சொல்லி. இதுக்கா இது தேவை அப்படின்னா நமக்கு கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் இருந்தா தான் இது நடக்கும். சரி, இப்ப மகா உக்கிரமான கோபத்துல ஆண்டோடைய ஆன்சர் 12வது வசனம்.
செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதி அந்த பட்டணம் முழுவதும் கூக்குரல் வான பரியந்து நிற்று. வான பரியந்து நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார். இது என் பிள்ளைகள் என்னை குறித்து தியானிக்கிறாங்க. பைபிளை வாசிக்கிறதே ரொம்ப கஞ்சை பேர். அதை தியானிக்கும் போது அவர் ஆச்சரியப்படுவார். நீதி உள்ள உத்தரவு. நாம் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நமக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். வான கூப்பிடும் போதே நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் தெரியும். ஒரு பரமபிதா நமக்கு ஜெபிச்ச உடனே நமக்கு பதில் நீதி உள்ள உத்தரவு அன்புல கொடுக்கிறார். ஆனா இந்த மக்களுக்கு 6வது அதிகாரத்துல பாருங்க எப்படி இதை அனுப்பணுங்கிற பாக்குறாங்க. ஆனா 6வது வசனம் திரும்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயத்தை கடினப்படுத்துறது போல 2 கூட்டத்தாருக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்டத்தாருக்கு ஆலோசனை சொல்றாங்க. மூலவியாதினால மூலம் போல ஒரு விக்கிரத்தை செய், சுண்டலியை செய். சுண்டலியை ஏன் செய்ய சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுண்டலிங்கிறது அவருடைய ஒரு கடவுள். நம்ம ஊர்லயும் சுண்டலியை ஒரு கடவுளா தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு கடவுள் அது மேல ஏறி உட்கார்ந்து போவார்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. ஆனா அது உங்களை விட்டு நீங்குங்கிறாரு. 5வது சொல்றாங்க, ஆகையால் உங்கள் மூலவியாதி சாயலான ரூபம் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளுக்கு சாயலான ரூபத்தை உண்டு பண்ணி அனுப்புங்க. அடுத்து சொல்ற என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் முக்கியமான காரியம். எகிப்தியரும் பார்வோனும் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, தேவனுடைய வல்லமை தெரிஞ்சிருக்கு. ஆனா பிடிபட்டோன்னு இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்த கடவுளுடைய வல்லமை கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் செய்த வாதித்த பின்பு ஜனங்களை நீங்க இப்படி இருக்காதீங்க, அதனால ஒரு புது வண்டியை செய்து, இந்த புது வண்டிங்கிறது புறஜாதியோட ஒரு டெக்னிக், புது வண்டி. ஆனா இதே தாவீது என்ன செஞ்சார்னா, இது போல ஒரு புது வண்டி இல்ல, இதே பெட்டி வச்சு கொண்டு போனாரு. அந்த ஊசாவை அடிச்சாரு, அவன் காலி ஆயிட்டான். அந்த ஊசாக்கு அந்த தெய்வ பயம் இல்ல. அவன் என்ன நினைச்சான்னா, நான் பிடிச்சு சப்போர்ட் பண்ணலன்னா பெட்டி கீழே வந்துடும். ஜெபத்தை படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பயங்கரமான காரியத்தை நீர் செய்கிறீர்கள். நீதி உள்ள உத்தரவை கொடுக்கிறதுக்காக நன்றி. எங்கள் தேவனுடைய வல்லமையும் எங்கள் மேல் இருக்கிற அன்பை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.